அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றே ஒரு சிறுவர் கதையின் ஊடாக உங்களோடு இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்வடைகின்றேன். ஒரு ஊரிலே ராமு என்று ஒருவர் இருந்தார். அவருடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடியவர் சோமு. ராமு தன்னுடைய நண்பரை தேடி ஒரு ஆடிப்பிறப்பு நன்னாளிலே செல்கிறார். அவ்வாறு செல்லுகிற போது ஒரு ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆகவே ராமு பலமுறை சோமுவினுடைய வீட்டுக்கு அந்த ஆற்றை கடந்து செல்வது வழமை. அந்த ஆற்றை கடப்பதற்கு அருகிலே சிறிய சிறிய தடிகளை பாதுகாப்பாக நட்டிருப்பார்கள். அதை பிடித்து 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 மெதுவாக அந்த ஆற்றை கடந்து செல்லலாம். அப்படி பல பேர் செல்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ராமுவும் ஆற்றை கடந்து செல்கிறார். ஆற்றை கடந்து சிறு தூரம் நடந்து சென்ற பிற்பாடு சோமுவினுடைய வீடு வருகிறது. சோமுவினுடைய வீட்டிலே போய் சோமு சோமு என்று அழைக்கிறார். சோமு வந்து பார்க்கிறார். ராமு வந்திருக்கிறார். ஆகவே இன்முகத்தோடு அவரை வரவேற்று உள்ளுக்கு கொண்டு போய் அவரை அமரச் செய்து அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலையும் சொல்லுகிறார், தன்னுடைய நண்பர் வந்திருக்கிறார் என்று. அவர்களும் வந்திருந்து ஒன்றாக கூடியிருந்து கதைக்கிறார்கள். சோமுவினுடைய வீட்டிலே அன்றைக்கு ஆடி பிறப்பு என்ற காரணத்தினாலே 2 உணவு பண்டங்கள் செய்யப்பட்டிருந்தது. ஒன்று கொழுக்கட்டை, இன்னொன்று கூழ். அதை ராமுவுக்கு கொடுக்கிறார்கள். ராமு குடிக்கிறார். கொழுக்கட்டையையும் சாப்பிடுகிறார். ராமு இதுவரைக்கும் கூழ் குடித்திருக்கிறார். ஆனால் கொழுக்கட்டை சாப்பிட்டு அவருக்கு அனுபவம் இல்லை. அதை அவருடைய மனைவியும் இதுவரைக்கும் செய்து கொடுத்ததும் இல்லை. சாப்பிட்டு முடித்து எல்லோருமாக அளவலாவிய பிற்பாடே அங்கிருந்து புறப்படுவதற்கு ராமு ஆயத்தமாகிறார். அவ்வாறு ஆயத்தமாகிற போது தன்னுடைய நண்பரிடத்திலே கேட்கிறார், நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்ட அந்த உணவு பண்டம் கூழ தவிர இன்னொரு உணவு பண்டம் தந்தாய் அல்லவா, அந்த உணவு பண்டத்தினுடைய பெயர் என்ன என்று சொல்லு, நான் அதை போய் என்னுடைய மனைவி இடத்திலே சொல்லி அவளை கொண்டு அந்த உணவு பண்டத்தை நான் செய்து நானும் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி கேட்க, அதுக்கு அவர் சொல்லுகிறார், சோமு, இதற்கு பெயர் கொழுக்கட்டை. உள்ளுக்கு பயறு, தேங்காய் பூ, சர்க்கரை எல்லாம் வைத்து அதை சரியான முறையிலே பாகப்படுத்தி செய்வோம். அதை எப்படி செய்கிறது என்ற முறையையும் சொல்லிவிடுகிறார். தன்னுடைய பெயர் கொழுக்கட்டை என்று சொல்லிவிடுகிறார். அப்ப அதை ராமு கொழுக்கட்டை 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 சிலவள தான் மறந்து விடுவேன் என்ற காரணத்தினாலே கொழுக்கட்டை 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 என்று ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து விளைவிடுகிறார். அவருடைய பாடமாய்க் கொண்டே வருகிறார். அவ்வாறே கொஞ்சம் தூரம் வந்த பிற்பாடு மறுபடியும் ஆற்றை கடக்க வேண்டும். ஆற்றை ஒரு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தடிகளை பிடித்து கிடித்து அங்கே செல்கிறவர்களோடு சேர்ந்து இவருமாக சென்று ஆற்றை கடந்து விடுகிறார். அவ்வாறு ஆற்றை அவர் கடக்கிற போது அந்த கொழுக்கட்டை என்ற பெயரை அவர் மறந்து விட்டார். ஆனால் மனதிலே கட்டை என்கின்ற அந்த நிறைவு பகுதி மட்டும் மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. ராமு கட்டை 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 என்று யோசிக்கிறார். அப்பொழுது ஆற்றை கடந்த நினைவிலே அவர் ஆத்துக்கட்டை ஆத்துக்கட்டை, ஆம், நான் சாப்பிட்ட உணவு பண்டத்தினுடைய பெயர் ஆத்துக்கட்டை ஆத்துக்கட்டை என்று பாடமாகி கொண்டு தன்னுடைய மனைவியிடத்திலே சென்று அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்கிறார். வீட்டுக்கு போய் உடுப்புடவைகள் எல்லாம் மாற்றி குளிச்சு கிழிச்சு மனைவிடத்திலே இருந்து ஆறுதலாக கதைக்கிற போது, இன்று நான் சோமு வீட்டுக்கு போயிருந்தேன் அல்லவா, அங்கே அவருடைய மனைவியும் பிள்ளைகளுமாக எனக்கு ஆத்துக்கட்டையும் கூழும் தந்தார்கள். மிகவும் சுவையாக இருந்தது. ஆத்துக்கட்டையை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. எனக்கு நீ ஆத்துக்கட்டையை சமைத்து தர வேண்டும் என்று கேட்கிறார். மனைவி சொல்கிறார், ஆத்துக்கட்டை என்ற உணவு பண்டம் இல்லையப்பா, எனக்கு அது தெரியாது அப்படி சமைக்க. இல்லை, அப்படி ஒரு உணவு பண்டம் இருக்கிறது, நீ வடிவாக யோசித்துப்பார், கட்டாயமாக நீ செய்து தர வேண்டும். இல்லையப்பா, எனக்கு ஆத்துக்கட்டை என்று ஒரு உணவு பண்டம் தெரியாது. அவரும் யோசித்து பார்க்கிறார். மனைவியும் அவருக்கு ஞாபகம் வரவில்லை. உடனே மிகுதியான கோபம் வருகிற போது மறுபடியும் மறுபடியும் ராமு சொல்லி 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 ஒரு கட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய உலக்கையை எதிர்பாராமல் எடுத்து தன்னுடைய மனைவிக்கு அடித்து விடுவார். மனைவியும் அழுது கொண்டு உள்ளுக்கு போய் படுத்திருந்து தன்னுடைய துன்பங்களை சொல்லி அழுது கொண்டே இருப்பார். சிறிது நேரத்திலே அவருடைய அந்த முதுகு பகுதி அடிபட்ட இடம் நன்றாக வீங்கிவிடும். அவர் தன்னுடைய கணவனுக்கு காட்டி, பாருங்கப்பா, நீங்க எனக்கு அடிச்சது கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போட்டுது. என்னுடைய அம்மா ஒரு நாள் கூட எனக்கு அடிச்சிருக்க மாட்டா. அடியே பொறு என்ன பேர் சொன்ன நீ? கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போச்சு. அடடே, நான் தான் மாறி சொல்லி போட்டேன். ஐயையோ, ராமு வீட்டுல தந்த உணவு பண்டத்தின் பெயர் கொழுக்கட்டை. நான் ஆத்த கடக்கிற போது அந்த உணவு பண்டத்தினுடைய பெயரை மறந்து ஆத்துக்கட்டு என்று உனக்கு சொல்லி தவறுதலாக அடித்து விட்டேன். என்னை மன்னித்துக் கொள் என்று சொல்லி அவருடைய அந்த காயத்தை ஆற்றி அதுக்கு மருந்து போடுகிறார். அவர் குணப்பட்ட பிற்பாடு தன்னுடைய மனைவி இடத்திலே கேட்கிறார், அம்மணி, எனக்கு நீ மன்னித்துக்கொள், நான் ஆசையாக கேட்ட அந்த கொழுக்கட்டையை அவித்து தா என்று. மனைவியும் மனம் மாறி சந்தோஷமாக தன்னுடைய கணவனுக்கு கொழுக்கட்டையை வைத்து கொடுக்கிறார். இவ்வாறு சிறு வயதுகளிலே நாங்கள் ஒரு கதையை படித்திருக்கிறோம். இந்த கதையை நீங்களும் கேட்டு உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் பயனடையக்கூடிய மாதிரி அவர்களுக்கும் சொல்லுங்கள்.
இந்த காணொளியை பகிர்ந்து அவர்களும் காணக்கூடிய மாதிரி செய்யுங்கள் என்று கூறி, கொழுக்கட்டை ஆத்துக்கட்டை ஆன கதை இன்றைக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் நித்திய ஆசிரியர். நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.